நம்ம வீட்ல இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் விரும்பி குடிக்கிற ஒரு விஷயம் தான் காஃபி. அதுலயும் நிறைய பேர் ஃபில்டர் காஃபியை விரும்பி குடிப்பாங்க. அப்படி அவங்க குடிக்கிற ஃபில்டர் காஃபி அவங்க உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காஃபியை நம்ம அதிகமா குடிச்சோம்னா அதுல இருக்கிற கெஃபைன் நம்மள காஃபிக்கு அடிமையாக்கிடும். அது மட்டும் இல்லாம காஃபி அதிகமா குடிச்சா 15% இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஃபில்டர் காஃபி குடிக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமா வருது. காஃபியை எவ்வளவுதான் வடிகட்டினாலும் அதுல இருக்க டெர்னோஃபைட் போகாம இருக்கும். அதனாலதான் இதய நோய் வருது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் உடனே காஃபி குடிப்பாங்க. இப்படி குடிக்கிறதுனால சாப்பாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் உறிஞ்சு தன்மை கம்மியாகும். உங்களுக்கு ஆல்ரெடி ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தா ரெகுலரா நீங்க காஃபி குடிச்சா உங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடும். பியூரா தயாரிக்காத காஃபியை நீங்க குடிச்சா அதுல இருக்கிற அழுக்கு தூசினால உங்களுக்கு தலைவலி, ஃபீவர் போன்ற பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம நீங்க குடிக்கிற அந்த காஃபி அதிக நச்சுத்தன்மை வாய்ந்ததா இருக்கும். பிரெக்னண்டா இருக்கிற பெண்கள் காஃபி குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா காஃபி உங்க கரு வரைக்கும் போகும். அது உங்க குழந்தைக்கு சில ஆபத்தை விளைவிக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா காஃபி குடிக்க கூடாது. அப்படி குடிச்சா அவங்க உடம்புக்கு சில பிரச்சனையும் உண்டாக்கும். காஃபில இருக்கிற கெஃபைனால காஃபி குடிக்கிறதே தவிர்த்துடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.